ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாகுனா கார்டியா நோன்பு விலாக் தான். கார்டியா நோன்பு நீங்களும் நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்க. அந்த விலாக் தான் இன்றைக்கி நான் எப்படி கார்டியா நோன்பு பண்ணேன்னு தான் இந்த விலாகில் சொல்கிறேன். இதை பாருங்கள், ஒரு வானொலி எடுத்து அரிசி 1.5 டம்ளர் வறுத்து வைக்க போகிறேன். இப்போ வந்து என்னென்னா நம்ம மாவாக வறுப்போம். நான் மாவாக வறுக்காத அரிசியை வறுத்துட்டு பண்ண போகிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு வாட்டி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அரிசியை எடுத்து பச்சரிசியை வறுத்துட்டு இதை ஊற வச்சு களைஞ்சி உணர்த்தி எப்படி நம்ம குழக்கட்டைக்கு மாவு தயாரிப்போமே களைஞ்சி உணர்த்திட்டு 1 ஹவர் அப்புறம் துணியில் உணர்த்தி அதுக்கப்புறம் அதை மிக்சியில் அரைச்சி சலித்து அதுக்கப்புறம் அதை காய வச்சு நம்ம யூஸ் பண்ண வேண்டிதான். அது மாதிரி தான் அந்த வீடியோ எனக்கு டெலீட் ஆகிடுது, அதனால் அதை காட்ட முடியல. இந்த பாருங்கள், மாவு தயாரிச்சாச்சு. இது அந்த சலிச்ச கப்பி. இந்த கப்பியை வந்து நமக்கு உப்பு அடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி வந்து அடை பண்ணுவோன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் 2 கைப்பிடி வந்து காராமணி நைட்டே வறுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு குக்கரில் 2 விசில் விட்டுருவோம். தண்ணி கொதி வந்தோடனே குக்கரை மூடிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு வானொலி எடுத்து வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றுங்க. இப்போ குக்கரை வந்து நம்ம மூடிடலாம், 2 விசில் விட்டுடலாம். அதுக்குள்ளே இது எண்ணெய் வந்து காஞ்சி எடுத்து இப்போ இதுக்கு என்னென்ன தாளித்து கொட்ட போகிறோன்னா உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு போடுறோம். உளுத்தம்பருப்பு காஞ்சோன்னே செவந்தோன்னே அதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகும் வெடித்தோடனே நம்ம எல்லா பொருட்களையும் போடுவோம். என்னென்ன இதுக்கு தேவையான பொருட்கள்னால் வதக்க வேண்டியது தேங்காய் பல்லாக வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டியதான். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதை நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மிளகாவை ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காரத்தை கொஞ்சம் எடுக்கும். அதுக்குள்ளே இங்கே வந்து குக்கரில் வந்து ஸ்டீம் போய் இன்னும் ரெடி ஆகலை காராமணி. அதனால் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெள்ளை குழக்கட்டைக்கு ரெடி பண்ணுவோம். எப்படி நம்ம வெள்ளத்தை கரையை விட்டு நம்ம அந்த குப்பையெல்லாம் அடுக்கணும்ல, அதனால் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வெல்லம், 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் வெல்லம் போட்டு அதை காய்ச்சிட்டு அதில் இருக்கிற குப்பையெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். இப்போ எடுத்து வச்சாச்சு வடிகட்டி. இப்போ இதை திரும்பி வானொலியை அலம்பிட்டு நம்ம தண்ணியை ஊற்றி வெறும் ரொம்ப ஒரு பாகெல்லாம் வைக்க வேண்டாம், நார்மலாக ஊற்றிட்டு அதில் தேவையான பொருட்கள்லாம் போட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான காராமணி ரெடி ஆகிடுது. இதை சிம்மில் வச்சுட்டு காராமணி, தேங்காய், ஏலக்காய், இப்போ காராமணி ஒரு கைப்பிடி போட்டுருவோம். அப்புறம் தேங்காய், அதுக்கு தேவையான தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், மீதியை வந்து உப்பு அடைக்கி எடுத்து வச்சுப்போம். அப்புறம் வந்து நம்ம ஏலக்காய் பவுடரும் போடுவோம். ஏலக்காய் பவுடர் தான் கொஞ்சம் வாசனை. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. ஆக்சுவலாக வெல்லம் வந்து கரெக்டாக 1க்கு 1, அந்த மாவு வந்து 1 டம்ளர் இருந்தால் 1 டம்ளர் வெல்லம் போடுங்க, 2 டம்ளர் தண்ணி. இப்போ வந்து லைட்டாக கொதி வந்துடுது, நல்லாவே கொதி வந்துட்டு சிம்மில் வச்சுங்க. இந்த வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்போ தான் புதுசாக பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க. இந்த 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் மாவு கரெக்டாக இருந்தது எனக்கு. மீதி மாவையும் போட்டேன். இப்போ நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு குழன்னு தான் இருக்கும் கலரும் போது, அப்புறம் கலர உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆகிடும். இப்போ பாருங்கள், மாவு கலரிட்டேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிங்க, வாசனையாக இருக்கும். அடை வந்து சாப்பிடும்போது இந்த நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இன்னும் 2 வாட்டி கலருங்க. கொஞ்சம் நேரம் இப்போ குழன்னு இருக்கிறாப்புல தெரியும், நம்ம கலரும் போது கெட்டி கொடுத்துரும். நம்ம இதை செக் பண்ண நல்லா வெந்துருத்தான்னு செக் பண்ணது நம்ம கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு பார்ப்போம். அப்போ குழன்னு ஒட்டிட்டுன்னா வேகலை. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், வேகலை. இப்போ திரும்பி தண்ணியை தொட்டு ட்ரை பண்ணேன், வெந்துருத்து. இப்போ எடுத்து அதை ஒரு தட்டில் ஓரமாக வச்சுருவோம். இப்போ உப்படையை அதை ஆற வைப்போம். இப்போ உப்படை பண்ணிடுவோம். உப்படைக்கு எல்லாமே தாளித்து கொட்டி வச்சுருப்பேன். காராமணியும் ஒரு கைப்பிடி போடுங்க. அது போட்டோன்னா இதுக்கு தேவையான தண்ணி 2 டம்ளர், அதே மாதிரி 1 டம்ளர் வந்து மாவு யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாவு அரிசி மாவுனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான தேங்காவையும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம மாவு போட்டு கலந்தா இதுக்கு தேவையான பெருங்காயம், உப்பு இது எல்லாமே போட்டு ஒரு கொதி வரட்டும். மாவு அதே மாதிரியே கரெக்டாக இருந்தது. வெள்ளை அடைக்கும் 2 கப்பு கரெக்டாக இருந்தது, உப்பு அடைக்கும் இதேமாதிரி 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது. அப்படி உங்களுக்கு போராத போச்சுன்னா பக்கத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சுங்க. இப்போ அந்த கப்பி நான் சொன்னேன்ல, அந்த சலிச்சிட்டு மீதி கப்பி இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டேன். அது போட்டோன்னே இந்த மாவையும் நான் சேர்த்து போட்டு இப்போ கலர போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டு கலரி அது கெட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம அடையாக தட்ட வேண்டியதான்.
நீங்கள் உங்களுக்கு போராத மாதிரி இருந்ததுன்னா அதான் சொன்னேன்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராத இருந்ததுன்னா உங்களுக்கு ஊற்றுங்க தண்ணி. அவ்வளோதான் ரெடி ஆகிடுது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் மேலே ஊற்றினா வாசனையாக இருக்கும். நம்ம எப்படி உப்புமா முடிஞ்சோன்னு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோமோ அது மாதிரி 2 கலரு கலரிட்டு அது மேலே வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரியே கையில் வந்து கொஞ்சம் தண்ணியை தொட்டு அந்த மாவில் தொட்டு பாருங்கள், ஒட்டாத வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு அடையாக தட்ட வேண்டியதான். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே அடை தட்ட தெரியும். உங்களுக்கு தேவையான அளவு சின்ன சைஸோ பெரிய சைஸோ இப்போ ப்ரீத் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரீத்தில் இலை போட்டு பண்ணுங்க. ப்ரீத்தாக இருந்ததுன்னா இட்லி பானை இருந்தாலும் உங்கள் சௌரியம் எப்படி வேணாலும் ஒரு உருண்டை எடுத்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அடை மாதிரி தட்டி இப்போ எல்லா அடையும் திருப்பி அடை வெள்ளை அடை எல்லாத்தையும் அதே மாதிரி உப்பு அடையும் ஒன்று எடுத்து உருட்டிட்டு அதேமாதிரி தட்டி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு வைக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 10 மினிட்ஸ் இதை பாருங்கள் பண்ணியாச்சு. குக்கரில் ஏற்கனவே வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ எல்லா அடையும் தட்டியாச்சு. இப்போ குக்கரில் ஒரு 10 மினிட்ஸு ஏற்கனவே வெந்த மாவு தான். ஒரு 8லேருந்து 10 மினிட்ஸ் நீங்கள் உங்களுக்கு பார்த்துங்க. தண்ணியை ஊற்றி அது மூடி போட்டு நம்ம வேக விடுவோம். வேக விட்டுட்டு அடை ரெடி. அதுக்கப்புறம் இதுக்கு வெண்ணெய் தான் தொட்டுக்கிறதுக்கு, சாமிக்கு நைவேத்தியத்துக்கு வெண்ணெயை வச்சு பண்ணியிருப்பீங்க. இப்போ வெண்ணெயை வச்சு தொட்டு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா இந்த விலாகு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் அடை ரெடி ஆகிடுத்து. வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது மாதிரி நீங்களும் அரிசியில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள்.